கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த விடுதலை நேரத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லோரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதிக்க, பாட பாட, கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த, பாட பாட தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ள இறங்கும். எல்லா மரண கட்டுகள், சத்துருவின் வல்லமைகளை ஆண்டவர் உடைக்கிற நேரம் இது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
ரபா ஹபா ஹபா ஹபா. யார வீட்டுக்குள்ள மந்திரத்தை சொல்லி செஞ்சிருக்கிற சூனியத்தின் ஆவிகளே, என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல வந்திருக்கிறையா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டளை கொடுத்து ஜெபிக்கிற சர்ப்பங்கள் எரியட்டும். வைத்து வச்ச சர்ப்பங்கள் எரியட்டும். ஆல்ரெடி மற்ற செய்யப்பட்ட எரியட்டும். வீட்டில் விட்டு ஓட வைக்கிற எரிக்கிற ஆவியே, கை கால்களை எரிய வைக்கிற ஆவியே, ஆட்டு பிராபலத்தை கொண்டு வந்த சூனியம், கொண்டு வந்த சூனியம் இயேசு நாமத்துல எரித்து ஜெபிக்கிற. முகத்துல கட்டி வச்சுக்கிற கட்டுகள் எரியட்டும். முகத்துல மாட்டி கொண்டு சாக வேண்டும் செய்ய வைத்த மாந்திரிகம் எரியட்டும். என் ஆண்டவர் விடுதலையாக்குவீராக. என் ஆண்டவர் சுகத்தை தருவீராக. இப்போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உங்கள் செகண்ட் மகிமை இறங்குவதாக, இறங்குவதாக. ஒவ்வொருத்தரும் விடுதலையாக்கினதற்காக நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. யாரோ முடக்க வாதத்துல இருக்கிறீங்க, முடக்க வாதத்துல பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, 21 நாட்களுக்குள்ள நீ அவைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவாய். உன் முகங்களை கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தர் அறிவிக்கப்படுவார். சில பலவீனத்தின் கட்டுகள் எரிக்கப்படட்டும். சில பலவீனத்தின் கூறுகள் எரிக்கப்படட்டும். மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் செய்யம் எங்கே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே சத்துருவை ஜெயித்தார்களே. இப்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெயம் உண்டாவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்ததற்காக நன்றி. ஆவியானவரே ஜெயந்தாங்கப்பா. இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கவனத்திற்கு வருகின்ற வேளைக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை உங்க குடும்பத்தில் இருக்கிற சத்துருவின் போராட்டங்களுக்காகவும், குழந்தை இல்லாமல் அநேக ட்ரீட்மெண்ட் எடுத்த பாஸ்டர், எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு நன்மையும் உண்டாகல. யார் நிமித்தம் இந்த தடை இருக்குது, இந்த போராட்டம் என் குடும்பத்துல போராடுது. அன்று நாளிலே விசேஷமான ஒரு பிரார்த்தனையை நாங்கள் சபைக்குள்ளே வைத்திருக்கிறோம். முக்கியமா இதுக்கு தேவன் ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதனால நீங்கள் தாராளமாய் கடந்து வரலாம். வியாதியோடு மாந்திரிக பிடிகளோடு இருப்பீன்னு சொன்னால் அந்த நாளில எல்லாருக்கும் எண்ணெய் வைத்து ஜெபம் ஏறெடுக்கப்படும். நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசியிருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 30வது அதிகாரத்தை 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல். இப்போ அநேக காரியத்துல என்னை சத்துரு மேற்கொள்வானா இல்ல அழிச்சிடுவானா? நீங்கள் பயத்திலும் திகிலும் நடுக்கத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை தூக்கி எடுத்தபடியினால், என்னை நீர் என்ன படுகிறீர்? தூக்கி எடுத்தபடி அந்த சத்துருகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை தூக்கி எடுத்துகிற கர்த்தாவே. இந்த இரவில தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். என்ன அற்புதம் தெரியுமா? உங்களை கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி மேலே கொண்டு வருவார்.
நம்பிக்கிறவங்க மாத்திரம் கையை மேல வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று, என்னை தூக்கி எடுத்து நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என்னை நீர் குணமாக்கினீர். நீர் என்னை வியாதியிலிருந்து தூக்கி எடுத்து குணமாக்குகிற கர்த்தர். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு ஸ்திரீயாவே இருந்தால் கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உன்னை நான் அந்த பலவீனத்திலிருந்து தூக்கி. ஒன்று, நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளலாம். என் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுப்பேன். அவளோ 18 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்தின ஆவி அவளை நிமிர விடாதபடி கட்டி வச்சிருந்தது. அப்ப பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிமிர முடியாத ஒரு பிரச்சனையில போராட்டத்துல தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? யார் எங்களை தூக்குவார்? இந்த விரைவில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது 18 வருஷமாய் 18 வருஷமா எத்தனை வருஷம்? 18 எத்தனை வருஷம் குடும்பம் கைவிட்டப்படுகிறதோ, இந்த இரவுல நீ விசுவாசத்தோட கடந்து வா. உன்னை கர்த்தர் தூக்குவாரு. உன் பிள்ளைய கர்த்தர் தூக்குவாரு. உன் சரீரத்துல வியாதியை விட்டு கர்த்தர் தூக்குவாருங்க. உங்க கட்டம் பிரச்சனை கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பாரு. இந்த வருஷம் யாரெல்லாம் உன்னை குளிக்கு போக வச்சாங்க, அழிஞ்சு போக வச்சாங்க, கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க. வேதம் சொல்லுது, அந்த ஸ்திரீ அங்க இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அப்ப லைஃப் லாங் அவ வாழ்க்கை தூக்கி எடுக்கவே கூடாது, நிமிரவே கூடாது. எத்தனை வருஷம்? 18 வருஷம். தேவன் அவளை பார்த்த உடனே சொல்றாரு, இன்றைக்கு நான் உன்னை தூக்கி எடுப்பேன். 12வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. நான் தூக்கி எடுக்கிறத உன் கண்கள் பார்க்கும். நான் தூக்கி எடுத்து நிறுத்தத உன் கண்கள் பார்க்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் இருந்து, உன் படுக்கையில் இருந்து உன் வலது கையை பிடித்து உன் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நான் தூக்கி எடுக்கிறேன். 13வது வசனம் சொல்லுகிறது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் மீது தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். யாருமே தூக்கி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. யாருமே அப்ப வாழ்க்கையில நடந்து வந்துகிற பிரச்சனைய மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் அவளை தூக்கி எடுத்தார். 2வது யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். திராட்சரசம் குறைவுபட்ட போது. என்னது? திராட்சரசம் குறைவுபட்ட போது. காரியம் உனக்கு குறைவா இருக்கும்போது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை தூக்குவார் மகளே. இங்க நல்ல கவனிச்சுங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை குணமாக்கினார். 18 வருஷம் குணமாக்க முடியாத, நிமிர முடியாத, தூக்கி எடுக்க முடியாத அந்த வியாதியை உடைச்சி அவளை கர்த்தர் தலை நிமிர செஞ்சதை போல உன் குடும்பத்தை கர்த்தர் தலை நிமிர செய்வார். ஒண்ணே
இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம், உங்க வாழ்க்கையில் அதை செய்ய நினைச்சிட்டீங்களா? அதுக்கு தேவை என்ன என்பது தெரியாத சில நேரத்துல சில கட்டிடுவீங்க, சில காரியத்தை தொடங்கிடுவீங்க, அது ஃபைனல் லாஸ்ட் முடியத்துக்குள்ள நீங்க அப்படியே திகைச்சு போய் நின்றுடுவீங்க. சிலர் ஹெல்ப்புக்கு கேட்பீங்க, அத்தனை பேர் உங்களுக்கு மறுதளிச்சிருக்கலாம். இந்த இரவில கட்ட சொல்லுகிறார், வாசிக்க கேட்கலாம். திராட்சரசம் குறைவுபட்ட போது, திராட்சரசம் குறைபட்டுடுச்சு. அங்க இருக்கிற எல்லாரும் பதட்டம் அடைகிறான். ஐயோ, இந்த பிரச்சனை அசிங்கம் வந்துருமே, அவமானம் வந்துருமே, பலர் நம்மளை ஏளனமா பேசிடுவாங்களே, யார் இதுல இருந்து நம்மளை விடுவிப்பாங்க, இந்த பிரச்சனை யாரு இருந்து நம்மளை தூக்கி எடுப்பாங்க. வாசிக்க கேட்கலாம். திராட்சரசம் குறைவுபட்ட போது, திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, இப்போ கட்ட சொல்கிறார், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். வேலை இன்னும் வரல. அல்லேலூயா. கீழே வசனம் சொல்லுது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அத்தனை பேரும் கேட்கிறாங்க. முதல்ல பார்த்தாங்க, எல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க, என்ன விசாரிக்கிறாங்க, என்ன நடக்குது, ஒருத்தரும் சொல்ல மாட்டான். இன்னைக்கு பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் சொல்ல மாட்டாங்க. ஆனா உன்னை தூக்கி எடுக்க இயேசு உன் அண்டையில நிற்கிறார். சில சபையில வருவோம், ஆராதனை உட்காருவோம், மனதை சிறந்து பேச மாட்டேங்க. தெய்வத்துக்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு என்ன ஒரு கௌரவ குறைச்சல். அந்த அம்மா போய் கேட்கறாங்க, என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, பிரதர் என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க, சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. ஒன்னும் இல்லை. அடுத்து ஒருத்தர் சொல்றான், அவங்க வீட்டில் நான் பார்த்த பேசின கேட்டேன், அவங்க முக்கியமான ஒரு காரியம் அவங்களுக்கு தடைப்பட்டு போயிடுச்சு. என்ன, இன்னைக்கு வந்த விருந்துக்கு வந்த அத்தனை ஜனக்கும் ஒருத்தருக்குன்னா இல்லை, கொடுக்கறதுக்கு திராட்சை ரசம் இல்லை. யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் எனக்கு தூக்கி எடுப்பாங்க, கலங்கி கொண்டு இருக்கிறியா? இந்த வேளையில கர்த்தர் உனக்கு ஒரு தீர்க்கமாய் சொல்லுகிறாரு. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அந்த வேலைக்காரத்துக்கு முன்னாடி நடிச்சுட்டான். என்ன தெரியுமா, நான் 500 பேர் செஞ்சுட்டேன், அதுல குறைவுபடாது, நான் பார்த்துப்பேன், கடைசி ஃபைனல் திகைச்சு போய் நிக்கிறான். எனக்கு யாருடைய ஹெல்ப் வேணும், உனக்கு கர்த்தர் உதவி செய்ய இருக்கிறாரு. நீ மனுஷனை பார்க்காத, தெய்வத்தை நோக்கி பா. இந்த இரவில உனக்கு ஆண்டவர் இருக்கும். அந்த அம்மா சொல்றாங்க, நீ வேலைக்கார நோக்கி ஒருத்தர் இருக்கிறாரு, இதுக்கு ஒருத்தரால தான் முடிவு, இது ஒருத்தரால தான் தூக்கி எடுக்க முடியும். பிரச்சனைய போய் தடவுறான், யாருன்னு பாக்குறான். அம்மா சொல்றாங்க, அங்க நிக்கிறாரு பாரு, அவர்கிட்ட நீ முறையிடு, அவர்கிட்ட நீ போய் பேசு, அவர்கிட்ட போய் உன் காரியத்தை சொல்லு. இந்த இரவில நீ முழங்கால் படிட்டு சொல்லு, அவர் உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அவர் உனக்கு அற்புதத்தை கொண்டு வருவார் ஐயா, அவர் உனக்கு சுகத்தை கொண்டு வருவாரு, அவர் உன் நோய்களை குணமாக்குவாரு, அவர் உன் கட்டுகளை அறுப்பாரு. எத்தனை பேர் முழங்கால் படிக்க சொல்ல ஆயத்தம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிறாரு. நம்ம சொல்றாங்க, நீங்க பதறாதீங்க, அவருக்கு கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் என்ன பண்ணுங்க, முறையிடுங்க. முறையிட்டால் நீங்கள் விடுதலையாக்கப்படலாம். நீங்க நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. சங்கீதம் 91:15 சொல்லு, அவன் என் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால அவனை நான் விடுவிச்சு தான் விடுவேன். என் லாபத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். இந்த இரவுல, இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு செய்வாங்க. கீழே வசனம் சொல்றது, அவனை நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த இரவுல கர்த்தர் உனக்கு காண்பிக்க விரும்புறாரு. அவன் ஓடுறாங்க, ஐயா நாங்கள் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம், பெரிய ஒரு போராட்டத்தில் நின்றுட்டோம். உடனே இயேசு சொன்ன வார்த்தையை அவன் கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. இந்த இரவுல நாம் எல்லாரும் தலையை தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சு நடந்தால் இந்த ஜெப நேரத்துல கர்த்தருடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கும். எல்லா தடைகளையும் என் ஆண்டவர் உடைக்க போறாரு. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே எனக்கு வீட்டுல இந்த காரியம் குறைபட்டு இருக்குது, என் வீடு கட்ட முடியாத இந்த காரியம் குறைபட்டு இருக்குது, ஆண்டவரே திருமணமாகி இத்தனை வருஷம் குழந்தை இல்லாத நான் குறையா இருக்கிறேன், ஆண்டவரே வேலையில ப்ரொமோஷன் இல்லாம குறையா நிக்கிறேன், எனக்கு
வேலையில சில பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்துல சில போராட்டம் இருக்குது என்று சொல்லி கலங்கி பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது மகளே. கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, நீ கொஞ்சத்தை கண்டு பயப்படாத, நீ கொஞ்சம் இருக்குது சொல்லி அலையாத, அதை போராடு, நான் உனக்கு ஜெயத்தை கொண்டு வருவேன். கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, எலியா கிட்ட சொல்றாரு, நீ சாரிபாத்தின் விதை வீட்டுக்கு போ, அங்கே நீ போன்னு சொல்றாரு. அங்க போன உடனே அந்த தாய் சொல்றாங்க, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஜெப வேளையில அது உங்களுக்கு உணர்த்துகிறேங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது, கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது, இதுக்கு போய் நான் வெறும் பொறுக்கணுமா? இதுக்கு போய் நான் இறந்த காரியத்தை செய்யணுமா? லிசன், கன்றாய் கவனிங்கள். இந்த ஜெப வேளையில கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி சொல்கிறாரு, இந்த பலவீனத்துல கர்த்தர் உனக்கு பூரணமான விடுதலை தருவாரு. இந்த யுத்தத்துல உனக்கு அற்புதத்தை செய்வாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு, உனக்கு கொஞ்சம் உயிர் தான் இருக்குது, கொஞ்சம் சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு, எனக்கு வாழத்துக்கு வழியில நினைக்காத, போராடு. இந்த இரவில முழங்கால் படியிடு, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாங்க, உனக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவாங்க. நம்ம பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் எண்ணெயை பத்தி கவலைப்படல, வெறு பொறுக்க போனாங்க, போய் திரிறாங்க. அந்த வெறுவை எடுத்துன்னு வர்றதுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க. இந்த இரவில் நீ அற்புதத்தை பார்க்கணுமா? அதிசயத்தை காணணுமா? கட்டுகள் அறுக்கப்படணுமா? ஐயோ எனக்கு அவ்வளவுதான், இந்த வியாதி வந்துச்சு, நான் பழைக்க முடிய மாட்டேன், நான் இன்னும் உயிரெடுக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன், அந்த வார்த்தையை நீங்க விடுங்க, அந்த வார்த்தையை நீங்க வெளியே போடுங்க. நான் வாழ்வேன், உயிரோட வைத்தாரு, என் காலவரை கல்லாட விட மாட்டாரு, என் ஆத்மாவை உயிரோட காப்பாரு, என் பிள்ளை உயிரோட கட்ட காப்பாரு. நாட்டுடைய வல்லமை இறங்கட்டும், மனுஷனை காட்டிடும், தேவன் பெரியவர் அல்லவா, அற்புத சுகம் இறங்கட்டும், அற்புத சுகம் இறங்கட்டும், முதுகளை உடைக்கிற வல்லமை இறங்கட்டும். சத்துரு மகிழ விடாதீங்க ஆண்டவரே, சத்துரு தலை தூக்க விடாதீங்க ஆண்டவரே, வியாதிகள் தலை தூக்க விடாதீங்க ஆண்டவரே, வறுமையை தலை தூக்க விடாதீங்க ஆண்டவரே, நஷ்டத்தை தலை தூக்க விடாதீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, யுத்தங்கள் மாறப்படுவதாக, என் நாட்டுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு வீட்டுகளை தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், ரத்த கோட்டைகளை கர்த்தர் மூடி மறைத்துக்கணும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883 மற்றும் 6374927943.